வணக்கம். பெங்களூர் ஸ்டைலில் ஒரு தொன்னை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. வானல் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு 2 பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணுமா. 1 நிமிஷம் வதங்கினா போதும். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணுமா. நல்லா வதங்கிடுது. இப்போ வேறு பாத்திரம் வச்சு 2 கரண்டி எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் போட்டு நல்லா காயணுமா. காஞ்சதுக்கப்புறம் இது கூட தேவையான எல்லா மசாலா பொருட்களையும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், உங்களுக்கு எது தேவையோ எல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்கம்மா. போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை நைஸாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கணுமா. வெங்காயம், முந்திரி பருப்பு, மசாலா நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி விழுதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வதக்கணுமா. நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேம்மா. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற மட்டனில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக மட்டன் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பழமாக அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு வதக்கணுமா. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் அதுவே போதுமாக இருக்கும். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு 2 ஸ்பூன் கட்டி தயிர் போட்டிருக்கிறோமா. அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுக்கணுமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், தேவையான உப்பையும் அதோடு சேர்த்துக்கணுமா. தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி அந்த 1/2 கிலோ மட்டனை சுத்தமாக கழுவி மஞ்சள் பொடியும் விளக்கெண்ணையும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோமா. அதை இதோடு சேர்த்துக்கணுமா. வெறும் மட்டனை மட்டும் சேர்த்துட்டு ஒரு கலந்து கொடுத்துட்டு அந்த மட்டன் தண்ணி, எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். மொத்தத்துக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி, அந்த மட்டன் தண்ணியும் அதிகப்படியான தண்ணியும் சேர்த்து 4 டம்ளர் தான் இருக்கணும். 4 டம்ளர் தண்ணி போட்டு கலந்து கொடுத்து மூடி வைக்கணுமா. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். நல்லா தண்ணி பலன்னு கொதிச்சிடுச்சுமா. இப்போ நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஜீரக சம்பா அரிசியை சுத்தமாக கழுவி ஊற வச்சு வச்சுருக்கம்மா. அப்படி கழுவி ஊற வச்ச அரிசி தான் சாதம் மெத்துன்னு இருக்குமா. அந்த அரிசியை இப்போ இதோட கலந்துக்கணுமா. கொதிக்கிற தண்ணியோட கலந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வைக்கணுமா. நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சோமா. 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறக்கணுமா. 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த 1 நிமிஷத்துலேயே இது பாதி அளவுக்கு வெந்திருக்குமா. நல்லா கலந்து கொடுங்க. அடிக்கடி பிடிச்சிக்கும். அதனால் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கணுமா. ஒரு அரை எலுமிச்சம்பழம், அரை ஸ்பூன் அதை கரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அரை ஸ்பூன் எலுமிச்சம்பழம் கலந்துக்குங்க. நல்லா கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், முக்கால்வாசி வெந்துடுச்சு. அரிசிக்கு மேலே தண்ணி இருக்கணுமா. அந்த அளவுக்கு இருக்கிறப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு தம் போட்டுடணுமா. பக்கத்தில் ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே தம் போட்டுடணும். இது மேலே நான் இப்போ 2 வாழை இலை போட்டிருந்தோம்மா. அதை உங்ககிட்ட நான் காமிக்க மறந்துட்டேன். இறக்கியாச்சுமா. சூப்பரான தொன்னை பிரியாணி ரெடிமா. இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள்.